அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியோட தலைவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியோட தலைவர் மட்டும் இல்லை, தீயணைப்பில் இருக்கக்கூடிய முன்னாள், அதாவது முந்தைய அரசு யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்களோ அந்த போஸ்ட் ஃபுல்லாமே ரிசைன் பண்ண சொல்லி தற்போதைய இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க போல. அதனால ஃபுல்லாமே மொத்தமாக வந்து எல்லாருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால வந்து நம்மளோட வழக்கு, அப்புறம் வந்து வேற அடுத்து ஃபர்தரா இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதனால பாதிக்குமா பாதிக்காதா, அப்புறம் வந்து பிசிஎஸ்ஐ கேஸ் என்னதான் ஆச்சு, என்னதான் நடக்குது. நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, எனக்கும் சில போட முடியாத சுச்சுவேஷன்கள் இருந்துச்சு. அதனால சரி போட்டுருவோம், ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. என்னால் வந்து தனியாகவும் மெசேஜ் பண்ணி சொல்ல முடியல, சரி ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போ வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து இருந்த கவர்மெண்ட்ல போட்ட தலைவரை வந்து இப்போ அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கங்கிறது நம்மளுக்கு இனிதான் தெரியும். புதிய ஒரு டிஜிபி போடுறாங்களா, இல்லை இவங்க வந்து ஏதாச்சும் ரிட்டையர்டான இப்போ இப்போ இருந்தக்கூடிய தலைவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர்டானவர், அதாவது ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான். அப்படிங்கப்போ வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தலைவரை கொண்டு வராங்களா, இல்லைன்னா சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியை வந்து தலைவராக கொண்டு வராங்களாங்கிறது தெரியல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, அதனால வந்து அடுத்து எல்லா ப்ராசஸ் நின்றும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை. அதாவது ஐஜி தான் மெம்பர் செக்ரட்டரி. ஸோ வந்து ஒரு போர்டு வந்து இயங்குறது வந்து செக்ரட்டரினால தான் அதிகமாக இயங்கும். தலைவருங்கிற ஒரு பொறுப்பு வந்து ஒரு நார்மலான ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கையெழுத்து போடக்கூடிய ஒரு அத்தாரிட்டி மட்டும்தான். அதில் ஒர்க்கு எல்லாமே பார்க்கறது எல்லாமே மெம்பர் செக்ரட்டரி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால மெம்பர் செக்ரட்டரி இருக்கிறங்கிறனால ஐஜி இருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வழக்கம் போல இனிமேல் என்ன நடக்குமோ எல்லாமே ஃபர்தராக நடக்க தான் செய்யும். சரிங்களா? சரி, நம்ம அடுத்து இந்த பிசி கேஸுக்கு வருவோம். பிசி கேஸை பொறுத்தவரை நான் வந்து உங்ககிட்ட முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றதான் எப்பவும் சொல்றேன். அதாவது இந்த 3 மார்க்கு கிரேஸ் மார்க்குக்காக இவங்க அப்பீல் போனது மிகப்பெரிய தவறு என்னைய பொறுத்தளவுல. நானுமே அதை விரும்பல. ஏன்னா அதனால நிறைய கால தாமதம் தான் ஆகுமே தவிர, அதுக்கு அவங்க வந்து அடிஷ்னலா கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு பிசிக்கல் வச்சு முடிச்சுட்டு இந்நேரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? இந்நேரத்துக்கு பணி ஆணை வழங்கியிருக்கலாம். ஆனா அதை செய்யாம இவங்க வந்து தேவையில்லாத வேலைகள் பார்த்து அப்பீல் போயிட்டாங்க. இப்ப அப்பீல் போகிறதுனால மாணவர்களோட மனநிலைமையும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. இப்போ வந்து கேஸும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையில போய் முங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து இவங்க வந்து கேலண்டர் போட்டாங்க. அப்படிங்கப்போ வந்து அந்த 2026க்கான பிசி, பேண்ட் பிசி, டெக்னிக்கல் எஸ்ஐ, அடுத்து காமன் ரெக்ரூட்மெண்ட், அப்புறம் வந்து தாலுக் எஸ்ஐ, இவ்வளோ ஆன லைன்ல நிக்குது. அப்படிங்கப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அப்பீல் போனதுனால எல்லாமே அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அடுத்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து எல்லாரும் சார் ஓவரால் வருமா, இல்லை ரிசல்ட் வருமா, என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு சொல்லலை, நான் வந்து அன்னைக்கே சொல்லிட்டேன், குரூப்லையும் போட்டேன். என்னைய பொறுத்தளவுல எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். இதுதான் இருக்கும்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, 3 மார்க்கு கொடுத்துதாங்க ஆகணும், கொடுக்காம இருக்கவே முடியாது. இவங்க அப்பீல் எதை வச்சு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது கோர்ட்ல வந்து ஒரு விஷயத்த நிரூபணம் பண்ணி 3 மார்க் கொடுக்குறாங்கன்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஏப்ப சப்பையான கொண்டு கொடுத்துட்டு, சார் இதுதான் சார் அந்த 3 மார்க்குக்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜி அப்படியே தூக்கி மூஞ்சில வீசிட்டு போயிருவாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து மாணவர்கள் தரப்புல வந்து நல்ல எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்குமே. அதனாலதான் இந்த கேஸ் வந்து இழுத்துட்டே இருக்கு. ஆனா இப்போ 2 வார காலம் எதுக்கு வந்து இவங்க தேவையில்லாம போர்டு தரப்புல வந்து அவகாசம் கேட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாப்ல, நம்ம அடுத்து வேற ஏதாச்சும் பண்ணலாமா என்னங்கிறத யோசிக்க இருக்கலாம் மேபி. ஸோ அப்போ இந்த 2 வார காலத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு கிரேஸ் மார்க்கு கொடுத்துதான் ஆகணும். பிசிக்கல் வந்து அந்த ஒரு கட் ஆஃப் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேரை பிசிக்கல் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவரால் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதாவது நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததுலேயே சொல்றேன், இப்படிதான் இருக்கும். ஓவரால் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த மாணவர்கள் தரப்புல அந்த 3 மார்க்குக்கான எவிடன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கப்போ இது வந்து இவங்க அப்பீல் போனது எனக்கு தெரிஞ்சு இது வந்து தேவையில்லாத நேர விரயம் தான். அவங்க போகாம இருந்தா கூட இந்நேரத்துக்கு முடிச்சுட்டு அடுத்து ஃபைனல் கட் ஆஃப் போட்டு அடுத்த டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்த்துட்டே இருக்கலாம். தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி இப்போ வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை. எல்லாரும் மன உளைச்சல்ல இருக்காங்க. ஒருத்தங்க 2 பேர் இல்லை, எல்லாரும் மன உளைச்சல் தான் இருக்காங்க. சரி,
அப்புறம் எஸ்ஏ கேஸ் அது என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. அது ஒரு சைடுல கொஞ்சம் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா எஸ்ஏயை சுத்தி ஏகப்பட்ட வழக்கு. ஒரு வழக்கு 2 வழக்கு இல்ல. கிரேஸ் மார்க்குக்கு வழக்கு, கொஷின் தப்புன்னு வழக்கு, அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம்மும் வழக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வழக்குல இருக்கனால அந்த அந்த கேஸ் மொத்தத்துல எஸ்ஐயை பொறுத்தவரை எத்தனை கேஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இப்ப இதுதான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை. நம்ம நினைக்கிறோம் ஒரு கேஸ் இருக்கு 2 கேஸ் இருக்குன்னு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத அளவுக்குலாம் கேஸ் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்கப்போ அது என்ன ஆக போகுதுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. எஸ்ஐ பத்தி ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் அந்த 2 விஷயத்த சொல்லதுக்கு தான் உங்கள்ட்ட வந்து வீடியோல வந்தேன். வேற உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.